இருக்கிற கர்மாவை அதுல போடுற பாரு, இந்த கர்மாவை அழிச்சழிச்சே உன் ஞானம் வளர்ந்துருட்டான். இது அழகான வழி. இப்போ எந்த கர்மாவை கொண்டு போய் அந்த அக்னியில போட்டு நான் அழிக்கிறேனோ அந்த விறகு கட்டையாலேயே தானே அது நல்லா எரியறத ஆரம்பிக்கிறது. உன் பாபகரங்களை சாப்பிட்டு சாப்பிட்டே உன் ஞானம் வளர ஆரம்பிச்சிடும் அர்ஜுனா. ஏன்னா ஆரம்பிச்சேன் அப்ப நிறைய பாபங்கள் இருந்து சொல்லியோ, அதனால ஞானம் கொழுந்து விட்டு எரியாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாபத்தை அதுல போடுறேன்னு இல்லையோ, போட போட சாப்பிட்டு சாப்பிட்டு பாபம் இந்த பக்கம் குறையிறது. அக்னிக்கு உற்சாகம் வந்துடும். போடுத்து நம்ம இனிமே சாப்பிடறதுக்கு எல்லாம் ஒன்னொன்னா உள்ள போறது. போட போட அதனுடைய சக்தியால நன்னா எரிய ஆரம்பிக்குமோ இல்லையோ, அப்ப முதல் நிலையில தான் கொஞ்சம் கட்டமா இருக்கும் அர்ஜுனா. ஞானாக்னியால நீ விறகு கட்டையை போட்டு எரிக்க ஆரம்பிச்சுட்டியானா நாளாக நாளாக சௌக்கியமாக எரியும். திட்டாந்தத்திலே ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே. 38வது ஸ்லோகம். அக்னி என்ன பண்ணும்? எத்தனை விறகு கட்டை போட்டாலும் கொளுத்தும். கொளுத்துற வேலை அக்னி. இது அக்னிக்கு இன்னொரு உருவம் இருக்கு, பாவனத்துவம். அக்னியில காட்டினா புனிதத்தன்மை அடையிறதுன்னு இன்னொரு வழி வச்சிருக்கமோ இல்லையோ. எதை போட்டாலும் சாப்பிட்டுடுங்கிறது ஒண்ணு, பாவனத்துவம் புனிதத்தன்மை அடைவிக்குங்கிறது ரெண்டு. இப்ப இந்த ரெண்டாவது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான், நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே. ஞானத்தை போலே பவித்திரத்தன்மையை கொடுக்கக்கூடியது, புனிதத்தன்மையை கொடுக்கிற வேற எந்த வழியும் கிடையாது. நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரம் இக வித்யதே. இந்த இடத்துல அதை தவிர மத்தொன்னும் இல்லை. அழகா சாதித்தான் கண்ணன். இப்போ என்ன சாஸ்திரம் ஓதிருக்கோ இல்லையோ, கஷேத்ரஜ்ஞா ஈஸ்வர ஜானாது பரமா. கஷேத்ரஜன் இந்த சம்சாரிக்கு ஈஸ்வர ஜானம்ங்கிறதான் புனிதத்தன்மையே கொடுக்கும். பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம்னு சொல்றோம் இல்லையோ, பவித்திரத்தை கொடுக்கறதே ஈஸ்வர ஞானம் தான். அந்த ஞானம்ங்கிற அக்னியாலே பாபங்கள் கொளுத்தப்படும், நமக்கு மங்களங்கள் கொடுக்கப்படும். அப்ப ரெண்டு வேளை அக்னி பார்க்கும். நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரம் இக வித்யதே தத் ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. யோக சம்சித்தா அது எப்ப ஆகும் தெரியுமா? எரிய ஆரம்பிச்சது இல்லையோ. அர்ஜுன் உடனே கேட்டான், நாளைக்கு எரிஞ்சு முடிஞ்சிருமான்னா. ஐயோ அந்த மாடி முடியாது அர்ஜுனா, கொஞ்சம் நாளாகும். ஆனா தானே நடந்துடும், நீ ஒண்ணு கவலைப்படாதே. இது எரிக்கிறத தானே நடந்து முடிக்கும். தத் ஸ்வயம் அது தானே யோக சம்சித்தா. இந்த யோகம் கை வந்து கர்மயோகத்தை விடாத பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கு காலேன ஆத்மனி விந்ததி. காலேன கால போக்கிலே இயற்கையாகவே ஆத்மனி தன் ஆத்மாவிடத்தே ஞானமானது பரிபக்குவமான நிலையை அடையும். இன்னும் பக்குவமான நிலைய நாள் போனா அடையும் விட்டான். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் முக்கியம். ஆழ்வாரே சாதித்தாரோ இல்லையோ, கேசவா என்ன கெடும் இடராயவெல்லாம் கெடும்னு பாசனம். அழகா திருவனந்தபுரம், திருவனந்தபுரத்தை பத்தி ஆழ்வார் அழகா சாதித்தார். கேசவா என்ன கெடும் இடராயவெல்லாம். 10ஆம் 10 2ஆம் திருவாய்மொழி. கெடுமிடர் வைகுந்தத்தை கிட்டினார் போல். மணவாள மாமர்களுடைய திருவாய்மொழி 100 திருமாழ்வார் பாசகத்தை பார்த்தோம்னா, கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவின செய்யும் கூத்தின் தமர்களும் குடுகையில்லார் படமுறை அரவில் பள்ளி விரும்பினான் சிறும்பலத்து நடவினோ நமர்களுள்ளீர் நாமும் மக்கரிய சொன்னோம். திருவனந்தபுரத்து போங்கோ போங்கோங்கிறார். திருவனந்தபுரம்ங்கிறது மலையாள திவ்யதேசத்திலே தெற்கு கோடியில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். அங்கே அனந்த பத்மநாபன் சேவை சாதிக்கிறான். அந்த திவ்யதேசத்துக்கு போய் அலகிடுதல்னு கைங்கரியம் பண்ணுவா. அலகிடுதல்னா பெருக்குதல். பெருக்கிறதுக்கு தொடப்பம் வச்சுட்டு இருப்பா. அதை வாங்கி அந்த சன்னிதானத்துல இப்படி நாம் பண்ணோம். பண்ணா நம்ம பாபங்களும் அந்த அழுக்கு குப்பை போறது இல்லையோ, அத போல நம்ம பாப கர்மாக்களும் தொலைக்கப்படுமா. இதத்தான் ஆழ்வார் நடமினோ நமர்களுள்ளீர் நாமுமக்கரிய சொன்னோம். போய் அந்த இடத்துல கேசவான்னு ஒரு தடவை சொல்லுங்க. கேசவா என்ன கெடும் இடராயவெல்லாம் கெடும்னார். ஒரு தடவை கேசவான்னு சொன்னா உன் பாபம் அத்தனையும் தொலைஞ்சிரும்னார். நாம கேட்டோம், அது என்னமா சுவாமி, நான் 100 வருஷமா பாபம் சேர்த்து வச்சிருக்கேன், 100 தடவான்னு கேசவா சொல்ல வேண்டாமோன்னு கேட்டோம். வாஸ்தவம் தான். 1 வருஷமானு கேசவா சொன்னாத்தான் 100 வருஷம் பாப்பம் போறோம்னா நிறைய சிரமம் உண்டு. ஒரு குகை இருந்தது மலையிலே, 1000 வருஷமா இருட்டு மண்டி கிடந்தது. ஒருத்தன் கொண்டு போய் ஒரு விளக்கேத்தி வச்சான், இருட்டு போய் ஒளி கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக. இருட்டு உடனே சண்டைக்கு வந்துடுத்து. நீ ஒரு 100 வருஷமான ஏறி அப்புறம் தான் நான் வெளியில போவேன்னு சொல்லுமா. இங்கானது 1000 வருஷம் இருட்டு இருந்தாலும் ஒரு வினாடி விளக்கேத்தி வச்சா உடனே இருட்டு வெளியில போய் ஆகணும். அதே போலத்தான் இங்கேயும் நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேனே, சீக்கிரம் படுமான்னு கேட்டு பிரயோஜனம் இல்ல. ஞானம்ங்கிற விளக்கேத்தினா அஜ்ஞானம் பாப்பம்ங்கிற இருட்டு உடனே போய்த்தான் ஆகணும். ஒரு தடவை கேசவான்னு சொன்னா எத்தனை நாள் சேர்த்து வச்சிருக்கிற பாபங்களும் போய்த்தான் ஆக வேண்டும். அதை சாதித்தான். ஆக தத்ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன காலேன ஆத்மனி விந்ததி. தானே காலப்போக்கிலே நடந்துவிடும். அடுத்தது 39வது ஸ்லோகம். ரொம்ப நாள் ஆகுமோன்னு பயந்து போட்டான் அர்ஜுனன். ஏன்னா காலேன ஆத்மனி அது மாட்டுக்கு மெதுவா இயற்கையில நடக்கும். மெதுவா நடக்கும் நானும் இல்லையோ. ஐயோ எத்தனை ஜென்மம் ஆகும் சந்தேகம் வந்துட்டு அர்ஜுனனுக்கு. இப்ப இல்ல சீக்கிரம் நடக்கும். ரெண்டு ஸ்லோகத்தையும் பார்த்துட்டா ரொம்ப நாள் ஆகும்னு இந்த ஸ்லோகம், உடனே ஆயிடும்னு அடுத்த ஸ்லோகம். என்ன கண்ணன் உடனேங்கிறானா மெதுவாங்கிறானா? அவன் நினைச்ச மெது இல்லை, அவன் எதிர்பார்க்கிற சீக்கிரமும் இல்லை. அதான் இப்ப இந்த 2 ஸ்லோகத்துக்குமே அர்த்தம். ஏன்னா அவன் நிறைய நினைச்சுட்டானோ இல்லையா, அதுவும் இல்லை.
அதுக்கு நாளைக்கு நடக்காது. இந்த ரெண்டும் இல்லைங்கிறதுக்கு ரெண்டு ஸ்லோகம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரஹா சம்யதேந்திரியா ஞானம் லத்வா பராம் சாந்திம் ஆச்சிரேண அதிகச்சதி. ஸ்ரத்தாவான் ஸ்வர முக்கியம். ஆத்ம ஞானத்தை வளர்த்துக்கணுங்கிற ஸ்ரத்த ரொம்ப முக்கியம் இல்லையோ. ஸ்ரத்த இருக்கிறவன கொண்டாடான் 39, ஸ்ரத்த இல்லாதவன வசுட்டான் 40வது. கண்ணன் ரெண்டையும் மாத்தி மாத்தி அப்பவும் பண்ணிடுவோம். தான் சொன்னதை கேட்கறவனா இருந்தா வசத்தின்னு விடுவோம். தான் சொன்னதை கேட்கலன்னு சொன்னா உடனே வசிடுவோம். இந்த சொன்னதை கேட்கிறவன் இவன் ஸ்ரத்தாவான். ஆத்ம ஞானத்தை வளர்த்துக்கணுங்கிற துறை இருக்கிறவன் லபதே அவன் அவசியம் அடைகிறான். வளர்ப்பிதிலான ஞானம் தத்பரஹா சம்யதேந்திரியா. தத்பரஹா ஆத்ம ஞானத்தை வளர்த்துக்கிறதுல ஈடுபாடு படைத்தவன். சம்யதேந்திரியா இந்திரியங்கள் புலன்களை அடக்கினவன். ஞானம் லத்வா ஞானத்தை அடைகிறான். பராம் சாந்தி அச்சிரேண அதிகச்சதி பரமமான சாந்தியை சாணம் சென்று கட்டுகிறான். சாந்திங்கிறது விஷயாந்தர நிவிருத்தி. மற்ற விஷயங்களை இனி அவன் கால வைக்க வேண்டிய தேவை இல்லாமல் பரமமான சாந்தினா கண்காலம் மூடினு தூங்குறத பத்தி சொல்லல. விஷயாந்தரங்கள் சமப்படாது. அச்சிரேண சாந்திம் அச்சிரேண அதிகச்சதி. அச்சிரேன சீக்கிரமா அடைஞ்சிருவன் அர்த்தம். சிரம்னா சிரஞ்சீவிங்கிற மூலியம் ரொம்ப நாள் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆச்சிரேன சீக்கிரமா முடிஞ்சு போடும். ஆச்சிரேன அதிகச்சதி சீக்கிரமா கிடைக்கும். காலேன ஆத்மனி விந்தத்தின்னு கீழ் ஸ்லோகம். ஆச்சிரேன அதிகச்சதின்னு இந்த ஸ்லோகம். காலேன நாளாகுன்னு அர்த்தம். ஆச்சிரேன சீக்கிரம் அர்த்தம். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டான்னு வச்சுக்கணும். பகவத் அனுகிரகத்தாலே காலப்போக்கிலே நடக்கிற போது நடக்கும். ஞானம் லத்வா பராம் சாந்திம் அச்சிரேன அதிகச்சதி. 40வது ஸ்லோகம். அக்ஞா ஆத்ம ஞானமும் இல்லை. இது தனக்காவும் தெரியாது சொன்னாலும் தெரியாது நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி ஆளை பத்தி வையனா இப்ப கண்ணன். அக்ஞா தனக்கு ஆத்ம ஞானம் இருக்காது. அஸ்ரத்த தானச்ச வளர்த்துக்கணுங்கிற ஆசையும் இருக்காது. இந்த ரெண்டும் இல்லாத இருக்கான் பாரு அர்ஜுனா. அக்ஞா அஸ்ரத்த தானச்ச சம்சயாத்மா. இது இன்னொரு 3வது கோட்டி. இப்போ அப்படின்னா கேட்டுக்கும் கேட்டுக்காது யார்கிட்டையும். தனக்காகவும் தெரியாது. அப்படியே ஒருத்தர் சொல்லி கேட்டாலும் இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. இது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ, இது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோன்னு சந்தேகம் பட ஆரம்பிச்சிடும். ஒரு முடிவுக்கு வரவும் வராது. தனக்கு ஞானம் இருக்காது, கேட்டுக்கிறது போகாது, ஞானத்தை வளர்த்துக்கிறதுல ஆசையும் கிடையாது. ஒரு பெரியவர் சொல்லி கொடுத்தாருன்னா இருக்காது போல இருக்கு அப்படின்னு சந்தேகம் வேற வந்துடும். இது இத்தனையும் இருக்கிற ஜீவாத்மா இருக்கானே. அக்ஞா அஸ்ரத்ததானச்ச சம்சயாத்மா வினஷ்யதி. அவன் போட்டான் அர்ஜுனா, அவ்வளவுதான். அவன் முன்னுக்கு வர்றதுக்கு வழியே கிடையாது. வினஷ்யதி வினஷ்யத்தினா நாசம் அடைகிறான். நாயம் லோகோஸ்தி நபரஹ அவனுக்கு உடனே கிடைக்கிற பகுதியும் சொல்லிட்டான். நாயம் லோகோஸ்தி இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு இந்த லோகத்திலேயே ஆனந்தம் இருக்காது. ந பரஹ மோட்சத்திலேயே ஆசை இருக்காது. ந சுகம் சம்சயாத்மனா ஆத்மாவிடத்துல சுகத்தையும் அவன் காணவே மாட்டான். அதனால சந்தேகம் இல்லாமல் ஆச்சாரியனை கேட்டு தெளிந்து வளர்த்து கொள்ள வேணுங்கிற ஆசையோட ஆத்ம ஞானத்தை வளர்த்துண்டு கர்மயோகத்தை பண்ணிட்டு இருந்தான்னா அவன் தான் பரம் சாந்தி மாப்புனோதி சாந்தி அடைகிறான்னு 40வது ஸ்லோகத்திலே முடித்தான். 41, 42, 41 இத்தனை நாளி சொல்லி வந்ததை சேர்த்துட்டான். 42 இவன் என்ன பண்ணணும்னு சொல்லி முடிச்சுட்டான். அது ரொம்ப முக்கியம். இத்தனை நாளி கதையத்தினையும் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணணும்னு சொல்லாத விட்டான். 41 சொன்னத்தை சேர்க்கிறான். யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபந்தனந்தி தனஞ்சய. தனஞ்சய இத்தனை நாள் தனத்தை ஜெயிச்சுட்ட, இப்ப கர்மாவை ஜெய். தனஞ்சயன்னு புத்திரன் இப்ப கண்ணன் ஆச்சு. தனத்தை ஜெயித்ததெல்லாம் போறோம். இப்ப சொன்ன கர்மா பிராச்சீன கர்மாவை ஜெய். யோக சந்நியஸ்த கர்மாணம் யோகம். யோகம்ங்கிறது புத்தி. இந்த ஞானம் தான் வசந்ததுன்னு இத்தனை நாள் சொல்லி வந்திருக்காரோ இல்லையோ. கர்ம பாகத்தை விட ஞான பாகம். அந்த புத்தியாலே சந்நியஸ்த கர்மாணம் எல்லா கர்மங்களையும் விட்டவன். கர்மயோகத்தை பண்ணுன்னு இத்தனை நாள் சொல்லிட்டு எல்லா கர்மங்களையும் விட்டவன்கிறானேன்னு தோணும். விட்டவன்னா கேவல கர்மாவை விட்டவன் அர்த்தம். இந்த ஞானம் இல்லாத கர்மா பண்ணிட்டானே அந்த ஞானத்தை விட்டுட்டான். இனி கேவல கர்மா அவன் தீண்ட மாட்டான். யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம். அவனுக்கு இருந்த சந்தேகங்கள் அத்தனையும் நான் உபதேசம் பண்ணி ஒரு ஞானம் வந்திருக்கோம் இல்லையோ, அந்த ஞானத்தை பெரிய கத்தியா எடுத்துட்டான். சஞ்சின்ன சம்சயம் அந்த கத்தியால் இவன் சந்தேகங்கள் எல்லாம் வெட்டி விட்டான். அழ்வார் பாசுரத்திலே ஐயப்பாடு அறுத்து தோன்னும் அழகனூர் அரங்கமன்னேன்னார். ரங்கநாதனை சேவிச்சே சந்தேகங்கள் அத்தனையும் போடுத்து விட்டார். இங்க கிருஷ்ண உபதேசத்தை கேட்டா சந்தேகங்கள் அத்தனையும் தொலையும். கண்ணனுடைய உபதேசத்தாலே ஞானம் வளர. ஞானத்தை பெரிய வாளாக கொண்டு உன் சந்தேகத்தை வெட்டிவிடு. ஆத்மவந்தம் நல்ல நெஞ்சு உறுதியான நெஞ்சு படைத்தவனா இரு. என் புத்தியோடே கேவல கர்மாக்களை தொலைத்து கர்மயோகத்தை பண்ணிட்டே வந்தால் ஞானம் உபதேசத்தால பெற்ற ஞானம்ங்கிற வாளாலே உன்னுடைய சந்தேகங்களையும் வெட்டிவிடு. ஆத்மவந்தம் நல்லெஞ்சு உறுதி படைத்தவனாக இரு. ந கர்மாணி நிபத்தனந்தி தனஞ்சய. அவனை புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் கட்டுப்படுத்தாது. அதனால இதைத்தான் நீ செய்யணும். 4வது அத்தியாயத்துல புரிஞ்சிடுதானே. இப்போ அவனை பத்தி சொல்லிட்டான். அடுத்தது கர்மத்தை ஞானாகாரமாக பார்க்க வேண்டும் என்று உரைத்தான்.
கர்மயோகத்தினுடைய பல பல வழிமுறைகளை தெரிவித்தான். கர்மயோகத்திலே கர்மபாகத்தை விட ஞான பாகமானது உயர்ந்ததுன்னு காட்டினான். அதை பின்பற்றினால் அது ஓடமாக இருக்கும், நம்மை கடலை தாண்டிவிடும். அது அக்னியாக இருக்கும், பாப கர்மங்களை எல்லாம் முடித்து விடும். அது வாளாக இருக்கும், சந்தேகங்களை வெட்டிவிடும். எத்தனை விதமா சொல்லிட்டான் பாருங்க. இப்போ பாபங்கிற கடலை தாண்டறதுக்கு ஓடம் ஞானம்தான். பாபம் அனாதி காலமா பாபங்கிற விறக கொளுத்தற அக்னி ஞானம்தான். உங்க சந்தேகம்ங்கிற எல்லாத்தையும் வெட்டி விடுற வாழ் ஞானம்தான். இந்த ஞானம் தான் கர்மபாகத்தை விட உயர்ந்தது அர்ஜுனா. அதனால் தஸ்மாத், தஸ்மாத்னா எல்லாத்தையும் கடைசியில தஸ்மாத் தஸ்மாத்னா இத்தனை நாளி நான் சொன்னதை கேட்டுண்டியோ இல்லையோ, அதனாலே கர்மயோகத்தை தவிர ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வேற வழி கிடையாது. தஸ்மாத் அது ஒண்ணுதான் வழியா இருக்கே, அந்த வழியே பற்று. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம், உன் தேகாத்மாபிமானத்தினாலதான் இத்தனை வம்புமே வந்தது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த மயக்கத்துக்கு காரணமே உன் தேகாத்மாபிமானம். அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மன ஹிருத்ஸ்தம், உன்னுடைய மனத்திலே சம்சயம் ஆத்மனஹ, ஆத்ம விஷயத்தை பத்தி சந்தேகம் இருந்தது. என்னன்னு, ஆத்மா நித்தியமா தேகம் நித்தியமா, ஆத்மாவை அடிக்க முடியுமா கொல்ல முடியுமா முடியாதா சந்தேகங்கள்லாம் இருந்தது. தேகமே ஆத்மான்னு சந்தேகம் இருந்தது. இது இத்தனை ஆத்ம விஷயமா உன் மனசுல இருந்து சொல்லியோ, அந்த மனசுல இருந்த சந்தேகம் தேகாத்மாபிமான மயக்கத்தால தான் தோன்றி இருந்தது. இப்போ அந்த சந்தேகத்தை ஞானாசினா, என் உபதேசத்தால பிறந்த ஞானம்ங்கிற பெரிய வாழ் இருக்கே, அசிங்கிறது வாழ். ஞானாசினா சித்வ, சித்வானா அழித்து விடு, வெட்டி விடு. சித்வா ஏனம் யோகமாதிஷ்ட, யோகமாதிஷ்ட கர்மயோகத்தை செய், சண்டையிடு. யோகமாதிஷ்ட உத்திஷ்ட, அதுக்காக முதல்ல எழுந்திருந்தானா சண்டை போட போகப்போ. யோகமாதிஷ்ட கர்மயோகத்தை செய்வாய், உத்திஷ்ட அதற்காக எழுந்திரு. பாரத, உன் பேர்ல தேசமே இருக்க போறது அர்ஜுனா, நீ உட்காந்து இருந்தா தேசம் எங்கேயான உட்கார்ந்து போடாதா. உத்திஷ்ட பாரத என்ன கண்ணன் அர்ஜுனனுக்கு சாதிக்கிறான். தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் கிருத்ஸ்தம் ஞானாசின் ஆத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட பாரத. அதற்காக எழுந்திருன்னா எழுந்திருக்கணும். இன்னும் கொஞ்ச நாளாகும் அர்ஜுனன் எழுந்திருக்கிறதுக்கு. 4வது அத்தியாயத்தில் எழுந்திர போறானா. அதனால 4வது அத்தியாயத்திலே பிரசங்காது ஸ்வஸ்வபாவோக்தி கர்மணஹ அகர்மதா அஸ்ய பேதாக, அதுக்கு மேலே ஞானஸ்ய மகாத்மியம் 4ாத்தியாய உச்சதே. 4வது அத்தியாயத்தை பார்த்தோம். இதுவரை 4 அத்தியாயங்களுடைய கருத்துக்களை பார்த்திருக்கோம். இனிமேலே அடுத்த தடவை 5வது அத்தியாயம் 6வது அத்தியாயத்தை பத்தி இந்த கோட்டியில விண்ணப்பிக்கிறேன். கண்ணனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி விருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். பாஷ்யமருளி செய்த சுவாமி ராமானுஜருக்கும் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். இந்த ராமானுஜ திருவடிகளுக்கும் வேதாந்த தேசிகன் திருவடிகளுக்கும் எல்லா ஆச்சாரியர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி 5 நாட்கள் வந்திருந்து அடியை எத்தனை நாடி ஆக்கினாலும் பொறுமையோட கேட்டுண்ட உங்க பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி ராமானுஜ சபையாருடைய கைங்கரியம் மேல்மேலும் மேன்மேலும் பகவத் பாகவத் ஆச்சாரிய கைங்கரியம் வளரணும். எல்லாருக்கும் புத்தி பலம் யசஸ் தைரியம் எல்லாமே பெருமானுடைய அனுகிரகத்தாலே பெரிய பிராட்டியாருடைய அனுகிரகத்தாலே ஏற்படணும். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்குமே எல்லோருமே திருவருள் பெற்று என்பொருவர் நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னில் உள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமலக்கண்ணனை அந்தன் குருகூ சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்டகண்டீர் மக்களே என்னை எல்லா அடியார்களுடைய க்ஷேம லாபங்களுக்கும் ராமானுஜருடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்தி.